செல்லம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜை வேலை முடிச்சாச்சு. முடிஞ்சுதா? முடிஞ்சது. அடேங்கப்பா. ஒரு நிமிஷம். காட்டக்கூடாது, வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுமா? இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறேன். பாத்து. ஓகேவா? வெயிட். இப்ப வா. ஏதோ சுவிட்ச் போட்ட மாதிரி மட்டும் தெரியுது. என்ன சுவிட்ச்ன்றது தெரியல. பாப்பமா. நல்லா இருக்கா? செம்ம டெக்கரேஷன்மா. ஓகேவா? சூப்பரா. சூப்பர். நைஸா? வெரி குட். இந்த லைட் தான் ஆஃப் பண்ணேன். ஆன் பண்ணேன். அப்ப ஆஃப் பண்ணேன், இப்போ ஆன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் फ्रेंड्स, ஹலோ, வணக்கம். ஆடி வெள்ளி எப்படி போயிட்டு இருக்கு? யாரெல்லாம் கூழ் ஊத்துறீங்க? யாரெல்லாம் பொங்கல் வச்சீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மன்னிக்கவும், நிறைய vlog நடுவுல போட முடியல. உண்மையிலேயே கேக்குறேன், எப்படிங்க எல்லாரும் வந்து இவ்ளோ பிஸியான லைஃப் வாழ்றீங்க? உண்மையிலேயே வந்து ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் ஆக்சுவலா நாங்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நாங்க வெக்கேஷன் வந்திருக்கோம், எவ்வளவு லீஷரா இருப்போம் அப்படி சொல்லிட்டு தெரியும். ஆனா காலையில 5 மணிக்கு தான் எழுறோம். ஏன் எழுறோம்னா அது லியோ எழுப்பி விட்டுருவோம், அவங்க வாழ்க்கையில கூட்டு போனோம். ஆனா 5 மணிக்கு எழுந்து குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணி உட்காந்து சாமி கும்பலாம் ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம்னா டைம் பாத்தீங்கன்னா மணி 12:30. இதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு அநியாயத்துக்கு சொல்லக்கூடாது செல்லமா. 5 மணிக்கு எழறோம், 10:30 மணிக்கு தான் டிஃபனே சாப்பிடுறோம். இந்த வடிவேல் சார் சொல்ற மாதிரிதான், சேவல் கூவுறதும் நான் ஏப்பறதும் ஒரே மாதிரி இருக்கிறது என்னமோ 3 பேர் தான். ஆனா உண்மையாவே இந்த சென்னை லைஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் தாங்க. உண்மையாவே மக்களை வந்து ரொம்ப பாராட்டணும். நாங்க பொறுமையை கத்துக்கணும் அப்படிங்கறது இப்ப ரீசெண்டா நாங்க கத்துக்கிட்டோம். ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் இங்க இருந்து கிளம்பி ஒரு ஸ்பாட் கூகுள் மேப் காட்டுது, ஆனா அதுக்கு ஹாஃப் டே ஆகுது டிராபிக்ல. ஓகே, எனிவேஸ் ஓகே. பூஜை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியா. ரொம்ப இந்த வீட்ல வந்து பூஜை சாமான் நான் வைக்கல, ஏன்னா அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நானே ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரேன் அப்படிங்கறதுனால ஒரு காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன். 2 ஏத்துறோம்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காக நான் ஒரு குட்டி விளக்கு வச்சிருக்கேன். குபேரர் தான் வந்து ஹைலைட் இந்த வீட்ல. மற்றபடி நார்மல் சாமி தான். வாராகி அம்மனுக்கு ஏன் விளக்கு ஏத்தலன்னு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த அம்பாளுக்கு வந்து அவ்வளவு நெருக்கமா நம்ம விளக்கு ஏத்தக்கூடாது, அவங்களால அந்த சூடு தாங்க முடியாதுன்னு கோயில்ல எனக்கு சொன்னாங்க. அதனால நான் வந்து அந்த இடத்துல வந்து பூ போட்டு வச்சிருவேன். ஓகேங்களா? இந்த வாட்டி எங்களுக்கு குபேரர் வந்து அள்ளி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு சாமி நாங்க செல்லமா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கும் அள்ளி கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகேவா? எங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தா மாதிரி, உங்களுக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தா மாதிரி, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டிக்கிறோம். ஆமா, சிம்பிள் பூஜை முடிஞ்சது. வேற என்ன செல்லமா நம்ம சொல்ல வந்தோம்? vlog வந்து கரெக்ட்டா டைமுக்கு வர மாட்டேங்குது. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் அதுதான். இந்த சென்னை லைஃப் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுனால எங்களால வந்து வீடியோல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய ட்ரிப் ஒண்ணு கிடையாதுங்க. எனக்கு வந்து சென்னை லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சென்னையில இருந்து சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் வந்தோம். வந்து 3 வாரம் ஆச்சு. இன்னும் சென்னையை எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டோம், இன்னும் நாங்க போக முடியல. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரணும் கிளம்பணும் வச்சுங்களேன், 1 டே அதே போயிடுது, சுத்தமா போயிடுதுங்க. ஆமாங்க. இன்னொரு ஒரு ஹாப்பி, நிறைய மெசேஜஸ் வந்து போட்டிருந்தீங்க, நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, உங்களெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் நாங்க வெக்கேஷன் வரும்போது ஒவ்வொரு ஸ்பாட்ல வந்து நாங்க ஒரு மீட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்றோம். இந்த வாட்டி இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, நம்ம ஏன் இந்த வாட்டி ஒரு மீட்டப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த சண்டே, கம்மிங் சண்டே மெரினா பீச்ல டேட் வந்து 9ங்க. இன்னைக்கு 9 ஆகஸ்ட் 9 ஃப்ரைடே அன்னைக்கு இந்த vlog எடுக்கிறோம். இந்த vlog அப்லோட் பண்றோம். இந்த சண்டே தான். சோ எப்படி பார்த்தாலும் 11th ஆச்சுலமா. 11th ஆகஸ்ட் வந்து ஈவினிங் வந்து ஒரு அரௌண்ட் 6 o'clock வச்சுக்கலாம். 6 o'clock வந்து நம்ம மெரினால மீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா எந்த இடத்துல நாங்க இருப்போம்ன்றத அதே ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து நாளைக்குள்ள ஒரு அப்லோட் பண்றோமே. இந்த vlog பண்ணீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஷார்ட்ஸ்ல எந்த லொகேஷன்றதை நான் அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து நாங்க போடுறோம். சென்னை ஓரியன்டா இருக்கிற மக்கள் எல்லாரும் வாங்க, உங்க கூட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். டைமிங் பாத்தீங்கன்னா 6 to 8 வச்சுக்கலாங்களா? இன்னொன்னு வாங்க, எத்தனை பேர் பாருங்களோ எல்லாரையும் நம்ம சேனலுக்கு
கூட்டிட்டு வரும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கள மட்டும் சேனல்ல வந்து கூட்டிட்டு வரும். எல்லாம் கும்பலா நின்று ஒரு ஹாய் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, மதுரை பிளான் இருக்கு. பட் மதுரை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆச்சுன்னா அதையும் நாங்க வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றோம். மதுரை மக்கள், திருச்சி மக்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. தேனிக்கு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியல அந்த பிளான் எப்படின்னு சொல்லிட்டு. இது 2 வேணா நாங்க அடுத்ததான் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, முடிஞ்சது பூஜை செக்ஷன். இதுக்காக எவ்வளவு அலைஞ்சி திரிஞ்சு எத்தனை கடை ஏறி இறங்கணும் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகேங்களா? சோ ஓகே, நம்ம அடுத்த vlogல பாப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல உங்களை பார்த்ததுக்கு. ஊருக்கு வரும்போது வந்து நிறைய பிளானோட வந்தோம். டெய்லி ஒரு vlog இறக்கணும், மக்களை நிறைய பேரை சந்திக்கணும், ஆஹா ஓஹோ அது பண்ணிடணும் இது பண்ணிட்டு ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த சண்டே ஹோப்ஃபுல்லி எவ்வளவு பேரை மீட் பண்ண முடியுன்றதை பார்த்துருவோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்களின் நான் சரவணன் அண்ட் குபேரர். சரிங்களா? ஓகேங்க, பை பை, see you.